கான்ஸ்பிரசி தியரினா சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில கான்ஸ்பிரசி தியரிகள் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிகள் மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். 2014 வருஷம் அமெரிக்கா ஜர்னல் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற ஜர்னல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் ஜே எரிக் ஆலிவர் மற்றும் தாமஸ் ஜே வுட் கான்ஸ்பிரசி தியரிஸ் அண்ட் த பாரனாய்டு ஸ்டைல் ஆஃப் மாஸ் ஒப்பீனியன் என்ற ஆய்வுக்கட்டுரையை வெளியிட்டார். அதில் 50% அமெரிக்கர்கள் ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி தியரியை நம்புறாங்க அப்படின்னு அவர் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருந்தாரு. கான்ஸ்பிரசி தியரிகள் ஏதாவது ஒரு தனிநபருடைய சுய லாபத்திற்காகவோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல் காரணத்திற்காகவோ உருவாக்கப்படுது அப்படின்றத அவருடைய ஆய்வுக்கட்டுரையில அவர் வெளியிட்டிருக்காரு. கான்ஸ்பிரசி தியரிகள் 2 விதமாக பரப்பப்படுது. ஒன்னு மிஸ்இன்ஃபர்மேஷன், இன்னொன்னு டிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு உண்மையிலே நடந்திருக்கும், ஆனா அந்த நிகழ்வு எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த கதை போலியாக இருக்கும். டிஸ்இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு நிகழ்வு அப்படி ஒண்ணு நடந்திருக்காது, அப்படி ஒண்ணு இருக்காது, முழுக்க முழுக்க ஃபேக்கா ஒரு விஷயத்த சொன்னா அதை டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேச்சல் ரெனல் அப்படின்றவங்க MA கம்யூனிகேஷனுக்காக ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த தீசிஸ்ல கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகளுடைய மொழி நடை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செஞ்சு சமர்ப்பிச்சிருந்தாங்க. கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகள் பெரும்பாலும் அவங்களுடைய மொழி நடையில ஒரு ஹீரோ இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு, அதுக்கப்புறமா ஒரு வழிகாட்டி இருப்பாரு. இந்த மாதிரியான வடிவத்தை பின்பற்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க.